வணக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், பித்தளை சாமானம் எப்படி பளிச்சுன்னு விளக்குறதுன்றதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இதை 2-3 வாரமாக விளக்காமல் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த விளக்கில் இருக்க ஆயிலை நம்ம அந்த பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு ஆயிலை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த திரியை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருங்க. திரியை எக்கார்ந்து கொண்டும் ரீயூஸ் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து பாருங்கள், நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எண்ணெயோடையே நீங்கள் விளக்குனீங்கன்னு வைங்களேன், அப்படியே வளவளனே இருக்கும் 2-3 வாட்டி தேய்ச்சா கூட. இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நீட்டாகவும் ஆகிடும். உங்களுக்கு அந்த வளவளனும் இருக்காது. அதுலேயே பாருங்கள், நல்லா பளபளன்னு அதுலேயே தெரியும். பாருங்கள், அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் கூட போது பாருங்கள். அந்த டிஷ்யூ பேப்பரில் எல்லாம் இப்போ தொடச்சி எடுத்துட்டிங்களா? இப்போ பாருங்கள், இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் பாருங்கள், சபீனா, லெமன் அரைப்பழம், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, உப்பு, சால்ட்டு, விம்பார் சோப்பு, நீங்கள் கூட சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வச்சு ஸ்க்ரப்பு பாருங்கள், சாமிக்கு தனியாக நான் ஸ்க்ரப்பும் ப்ரெஷ்ஷும் வச்சுருக்கேன். புதுசாக அதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். இப்போ வாங்க விளக்கலாம். பாருங்கள், லெமன் எடுத்து அந்த உப்பில் தொட்டுக்கோங்க. தொட்டு பாருங்கள், லேசாக இப்படி தேய்ச்சிருங்க. பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக லேசாக தான் தேய்க்கிறேன், நான் அழுத்தி கூட தேய்க்கல. பாருங்கள், தேய்ச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போது எல்லாத்தையுமே இப்படி தேய்ச்சிக்கலாம். எல்லா பொருளும் எடுத்து இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி இப்படி வச்சுருங்க. பாருங்கள், அதில் தேய்க்கிறதுலே கொஞ்சம் பிரைட் வரும். அவ்வளோதான், லேசாக தேய்ச்சி வச்சிங்கன்னா போதும். 2-3 நிமிஷம் இப்போ தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம், 2-3 நிமிஷம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள் 2 நிமிஷம் கழித்து சபீனா ஸ்க்ரப்பில் போட்டு பாருங்கள். இப்போ தேய்க்கிறேன், லேசாக அழுத்தம் கொடுத்து இப்போ தேய்ச்சி பாருங்களேன், அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், அது தொட்டு நல்லா ஒரே ஒரு தடவை தான் தேய்ச்சிங்கனாலே பளபளன்னு ஆகிடும். இப்போ நான் தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஸ்க்ரப்பில் முடிச்சுட்டேன். இப்போ ப்ரெஷ்ஷில் அதே மாதிரியே சபீனா தொட்டு ஒரு இது பாருங்கள், பிரைட்டாக ஆகிடுச்சு. இப்போ இதை ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த இடுக்கலெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட போயிடும் அந்த ப்ரெஷ்ஷில் தேய்க்கிறதுனால. அதனால தாங்க நான் தேய்க்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ கழுவுறேன். பாருங்கள், நல்லா சுத்தமாக பாருங்கள், எல்லாம் நீட்டாக சூப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. பாருங்கள், பளபளன்னு ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரியே இதுவும் நான் விளக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கப்பா, பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாமே நான் விளக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுன்னு